நான் இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோம்னா என்னோடய ஃபஸ்ட்டு பிரசவத்தை பற்றி போட போகிறேன். அதாவது இன்றைக்கி எதனால் போடுகிறேன்னா, நாளைக்கு என்னோடய பையனோட பிறந்தநாள், ஃபஸ்ட்டு பையனோட பிறந்தநாள், 13வது பிறந்தநாள். சரிங்களா? அப்புறமா அவன் எப்படி பிறந்தான், என்ன கஷ்டம்லாம் பட்டேன்னு சொல்லதை பற்றி எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்பாங்க. இருந்தாலும் என்னோட இதை பற்றி என்னோட பிரசவ இதை பற்றி சொல்ல போகிறேன். அதை கேளுங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு பையன் எனக்கு எங்கள் குடும்பத்தில் நான் ஃபஸ்ட்டு மூத்த பொண்ணு. எனக்கு அடுத்தால தங்கச்சிக்கு அடுத்தடுத்து மேரேஜ், அதாவது 3 மாதம் கேப்பு தான். சொந்த தங்கச்சி, அது மாமா வீட்டில் வளர்ந்ததுனால அவங்க வெயிட் பண்ணி எனக்கு மேரேஜ் முடிச்ச உடனே டக்குன்னு 3 மாதத்தில் அவளுக்கு முடிச்சிட்டாங்க. அப்போ எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ், அவங்களுக்கு லவ் மேரேஜ். அதனால் அவங்க எனக்காண்டி காத்திருந்து டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அப்புறமா இன்னும் ஒரு 6 மந்த் கேப்லேயே மாமா பிள்ளைங்க எல்லாம் பொண்ணுங்க தான், எல்லாத்துக்குமே ஒரே இயர் அதே இயரில் நிறைய மேரேஜ் முடிஞ்சுது. இப்போ இதுக்குள்ளேயே போட்டி இருக்குது. எப்படின்னா, யார் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆவா அப்படின்னு போட்டி. எப்படின்னா, நாங்கள் சின்னவங்க எதுவும் நினைக்கல, அந்த பெரியவங்களாம் சேர்ந்து எதாவது ஃபங்க்ஷன் போனால் விசேஷம் இல்லையான்னு உயிரை வாங்கிறது. ஏன்னா நமக்கு அப்போ வயசு எனக்கு 25, 26, 25 ஆயிடுச்சு. இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க. எனக்கு ஒரே பயம், ஐயையோ நம்ம மூத்த பொண்ணு, ஒரு வயசுனால நான் தான் மூத்தவா, அப்போ தங்கச்சி பெரிய பிள்ளையாயிட்டேன்னா தங்கச்சி ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றாச்சுன்னா நமக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு ரொம்ப கடவுள்கிட்ட பயமாக வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டு பார்த்தா கடவுள் என்ன கைவிடலை. ஏன்னா என் பையனும் என்னோட குழந்தையும் அவளோட குழந்தையும் ஒரே இதில் தான் கன்சீவ் ஆகிருக்குது. அப்படின்னா ஒரே மாதம்தான். ஆனால் அவளுக்கு என்ன இது கொடுத்தாங்கன்னா, டேட் கொடுத்தாங்கன்னா 2011 செப்டம்பர் மாதம், இல்லை ஆகஸ்ட் 25 அந்த பொண்ணுக்கு டேட் கொடுத்துருக்குறாங்க. என் பையனுக்கு 2011 செப்டம்பர் 5 கொடுத்துருக்காங்க. அப்போ என் பையனுக்கு தான் லேட்டாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு அது பெண் குழந்தை ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. உடனே என் தங்கச்சி பேசாமல் இருக்கிற தங்கச்சியோட மாமியார் என்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் குழந்தை தான் ஃபஸ்ட்டு பிறக்கும் அப்படின்னா. அதனால் நான் நினச்சேன், சரி கடவுள் கன்சீவானதே பெரிய விஷயம், இல்லை வேறு போட்டி இருக்கிறதுக்கு என்ன, நல்லபடியாக பிறந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனாலும் நெஞ்சுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா சரி நான் அக்கா, ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிறந்தனா அந்த குழந்தை தான் அக்கா அண்ணேன்னு வரும், நம்ம குழந்தை தம்பி தங்கச்சி, அதை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே கொஞ்சம் வேண்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அது என் குழந்தைக்கு கேட்டுகிட்டே தான் இருந்திருக்குது. அதுவும் கடவுள் எனக்கு பையன் தான் கொடுத்துருக்குறாரு. பையன் நான் கெத்தில் சொல்லலை, என்ன குழந்தைனாலும் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம். இருந்தாலும் அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, ஆகஸ்ட் 25 அவங்களுக்கு கொடுத்த டேட்டுக்கு அடுத்த நாள் என் பையன் பிறந்துட்டான். அதனால் அவன் அண்ணனாக மாறிட்டான். இந்த பொண்ணுக்கு கூட 10 நாள், பெண் குழந்தைனால 10 நாள் கழித்து செப்டம்பர் மாதம் ஏதோ 5ஆம் ஏதோ குழந்தை பிறந்துச்சு. நல்லபடியாக பிறந்தா சரிதான். பெருசுகளை பாருங்கள் இடையில இருந்துட்டு என்ன பிரச்சனை பண்ணுதுன்னு. அப்புறமா என் பையன் தான் அண்ணனாக ஆயிடுச்சான் அந்த குடும்பத்துக்கு. 10 நாளைக்கு முன்னாடி பிறந்தாலும் அவன் தான் ஃபஸ்ட்டு பையன். அந்த இயரில் நடந்ததில் ஃபஸ்ட்டு பையன் என்னோட பையன்தான் மேரேஜ் நடந்ததில். அப்புறம் என் பையனுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு மாமியார் வீட்டில் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அவங்கெல்லாம் கேட்டால் திருநெல்வேலி பாபநாசம் நாங்கள்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை தான் பண்ணுவாங்க, ஒதுங்கிடுவாங்க. அப்புறமா எங்களுக்கு பிரசவ நேரத்தில் ரொம்ப சிக்கல். ஏன்னா எங்கள் அப்பா சரி கிடையாது. அப்பா இதிலெல்லாம் கலந்துக்கிட மாட்டார், மேரேஜுக்கும் கலந்துக்கிடலை. அவர் நிறைய நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், அதனால் அவர் தனி ட்ராக்கு. அப்புறம் அம்மாவும் தம்பியும் தான் இருந்தாங்க. அப்புறமா தம்பி என்ன அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. எனக்கு 25 வயசுனா அந்த பையனுக்கு ஏதோ ஒரு 18, 19 வயசு அந்த மாதிரி தான். இருந்தாலும் அவன் அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். ஏன்னா ஒரு காட்டு வீட்டுக்குள்ளே இருந்தோம். அப்போ எனக்கு 12 மணி, அதுவும் நைட்டு பனிக்கூடம் உடஞ்சிருச்சு. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சொன்னால், எங்கள் அம்மா பழைய காலத்து ஆள், எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா, காலையில் போகலாமா, ரொம்ப அர்ஜென்ட்டா அப்படி கேட்குறாங்க. அவங்களும் குழந்தை பெற்றவங்க தான், எங்கள் அம்மாட்டெல்லாம் பேச முடியாது. அப்புறம் நான் சொன்னேன், அம்மா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஒன்றால் முடியலைன்னா நானே ஃபோன் பண்ணி ஏதோ ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி போய்கிடுது. அதெல்லாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் தம்பி ஆட்டோ பிடிச்சிட்டு உடனே 12 மணிக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, அப்படின்னா கொடி சுற்றி இருக்கிறான். அதனால் இவனுக்கு ஆப்ரேஷன் தான் சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு பயம் கொடுத்துருச்சு. நாங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்த்தோம். ஆனால் நான் கடவுளை வேண்டினதும் நல்லா வாக்கிங் போனேன். அதனால் எனக்கு கடைசி நேரத்தில் நல்லபடியாக
இந்த பிரசவம் வந்து சுகப்பிரசவமாக தான் ஆச்சுது. அது கடவுளோட அனுகிரகமும் என்னோட முயற்சி. அதாவது நான் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணினேன். அப்புறமா நல்லா வாக்கிங் நடந்தேன், கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் வெயிட்டு தான் 45 கிலோலேருந்து 10 கிலோவுக்கு மேலவே இன்க்ரீஸ் ஆகிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு குழந்தைன்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே ரொம்பவே முக்கியம். எனக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு அப்பா சரி கிடையாது, மாமியார் சரி கிடையாது, ஹஸ்பண்டு அவர் ஒரு ஊரில் இருக்கார், அவரும் என்னதானோ சும்மா கடமைக்கு தான். ஆனால் எனக்கு வரக்கூடிய குழந்தை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கள வச்சு தான் என் காலமே இருக்குது. அதனால் நான் அவங்களுக்காண்டி எல்லா வலியும் தாங்கிட்டு, இன்னொரு விஷயம், நான் மாத்திரை கூட மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தாலே காய்ச்சல் வந்தாலே மாத்திரை சாப்பிட மாட்டேன். ஆனால் இவங்களுக்காண்டி கால்சியம், அயன், கீரையெல்லாம் எப்படி சாப்பிடுவோம்னா அந்த ஆடு மாடு சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சத்து கிடைக்கணும். ஏற்கனவே என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப மெலிஞ்சி ரொம்ப ரத்தமே இல்லாமல் தான் இருப்பேன். இவங்களுக்காண்டி டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன பிளட் இன்ஜெக்ஷன் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பயந்து நல்ல கீரை டெய்லியுமே சாப்பிடுவேன் எடுத்து. ஆனால் உடம்பும் நல்லா வெயிட் போட்டுட்டு நல்லா அப்போ தான் ஒரு மனுஷி மாதிரி இருந்தேன். இன்னொரு விஷயம், அந்த குழந்தைகளுக்கும் நல்ல சத்து கிடச்சிது. அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வீடியோலாம் உங்களுக்கு நல்ல டிப்ஸாக இருக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் எந்த சொந்த பந்தங்களும் என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு ஆசையாக சமைச்சி கொடுத்து என்ன அனுசரணையாக பார்க்குறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. சரிங்களா? நான் வீட்டில் வந்து ஏதோ கொஞ்சம் எங்கள் அம்மா வளர்த்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. அப்போது அவங்க குழந்தனால நல்லா வச்சு வளர்த்தாங்க. ஆனால் வந்து கன்சீவ் ஆகி அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு தான் கன்சீவ் ஆனது. இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போகும்போது மாமியார் வந்து ஏதோ கடமைக்கு தான், அதுவும் அவங்க வெளியூரில் இருந்துக்கனால, வெளியூரில் இருந்தாலும் என்ன பெரிய லண்டனில் இல்லை, பக்கத்தில் தான் வந்து பார்க்கலாம், எடுக்கலாம், ஒரு சுடு தண்ணி வச்சு கொடுக்கலாம் உடம்புக்கு. மற்றபடி ஒரு சின்ன சமையல் எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க. ஒரு குழம்பு கூட நல்லா வைக்கவே தெரியாது. ஏதோ கடமைக்கு ஏதோ செய்வேன். ஆனால் வந்து எனக்கே என் சமையல் பிடிக்காது. ஆனாலும் குழந்தைக்காண்டி நல்ல கீரை அது இது காய்கள் பருப்பு அந்த டேப்லெட்டு சுண்டல் அது இதுன்னு சாப்பிட்டு என் குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக, அவன் வந்து 4 கிலோ வெயிட்டில் நல்ல ஒரு ஹெல்த்தி குழந்தையா நல்லபடியாக பெற்றெடுத்தேன். அது வந்து அவனுக்கு வந்து ஆகஸ்ட் 26 பிறந்த நாள். அதனால தான். அதுவும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறோம். எங்கள் வீட்டில் வந்து யாருமே, எங்கள் அம்மாவுக்கு ஆதரவுக்கு யாருமே கிடையாது. பெரியவங்க மாமியார் கிடையாது, அம்மா ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் யாருமே கிடையாது. ஒரு எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் இல்லையேன்னு கவலை. 1000 தான் இருந்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் பக்கத்துலன்னா அவர் என் பக்கத்துலேயே இருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் முகத்தை பார்த்தாலாவது கொஞ்சம் இதாக இருக்கும். அதை சொன்னால் எங்கள் அம்மா வேற திட்டுவாங்க, ஏன் அவர் உன் பக்கத்தில் இருக்கணுமா, நாங்கள் பார்க்க மாட்டோமா. ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் ஆள் கிடையாது, அதையும் சொல்ல முடியாது. என்ன தான் செய்கிறதுக்குண்ணா, சரி எந்தரையும் போய் தொலையிட்டு. ஆனால் நம்ம வந்து இவங்களை நினச்சி டென்ஷன் படக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும். ஏற்கனவே பையன் கொடி சுற்றி இருக்கிறான். இந்த இதில் வந்து நானும் பையன் தெரியாது, குழந்த தான், இருந்தாலும் நம்மளும் வந்து நான் ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி, கொஞ்ச நாளே போதும் ஓவராக டென்ஷன் ஆவேன். ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த குழந்தைய வந்து ஒரு இம்மி அளவு பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக கூலிங்காக யார் என்ன சொன்னாலும் நான் அசால்ட்டாக கேட்டுட்டு நானே சமைச்சி சாப்பிட்டு நானே என் ஹெல்த்தை பார்த்து நல்லபடியாக போய் அந்த குழந்தைக்கு போனேன். ஆனால் இன்னொரு விஷயம், அதில் ஒரு காமெடி என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு யாருமே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு வந்து எவ்வளோ தான் தைரியசாலியாக இருந்தாலும் எங்கள் அம்மா ஒரு நிமிஷம் அங்கே நிற்கலை. ஃபுல்லாக அவங்களுக்கு டிசென்ட்ரி ஆயிடுச்சு. அப்புறமா எங்கள் தம்பி தான் அந்த நேரத்தில், அவனையும் குறை சொல்லக்கூடாது, சின்ன பையனாக இருந்தாலும் அவன் வந்து எங்கள் அம்மாவுக்கு எனக்குன்னு ஒரு உறுதுணையாக அவன் தான் நின்று இருக்கான் நைட்டு ஃபுல்லாக. ஏன்னா நைட்டு பிரசவம்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அதுவும் இல்லை, 12 மணி 1 மணிக்கு போயிருக்கோம், எந்த சப்போர்ட்டும் இல்லை. மாமியார் வீட்டு சைட்லேயோ ஹஸ்பண்ட் சைட்லேயோ எல்லோரும் தூக்கம்தான் அவங்களுக்கு முக்கியம். அதனால் அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே ஒரு குழந்தையும் ஒரு தாயும் வந்து ஒரு உயிருக்கு போராட்டம் பண்ணி ஒரு குழந்தை பிறக்கிறது வந்து பூமியில் சும்மா இல்லை. ஏன்னா என்னோடய உயிர் அதில் இருக்குது, இன்னொரு குழந்தையோட உயிர் வருது. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்களுக்கு தேவை தூக்கம். அந்த தூக்கம் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. கரெக்டாக கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு முக்கியம். ஆனால் என் தம்பி குறை சொல்லக்கூடாது. இடையில கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுது. ஆனாலும் நான் அதுக்காண்டி தான் அவன்கிட்ட வந்து கொஞ்சம் பாசம் இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அவன் வந்து தைரியமாக நின்றுக்கிட்டான். ஏன்னா எங்கள் அம்மா எவ்வளோதான் பேசினாலும் பயந்தடிச்சிட்டாங்க. அப்புறம் என் தம்பி தான் வந்து தைரியமாக நின்றுக்கிட்டான். ஏன்னா ஆப்ரேஷன்னா கண்டிப்பாக
பிளட்டெல்லாம் இது வாங்கணும் எடுக்கணும், ரொம்ப கஷ்டம். எது வேறு ஆப்ரேஷன் வேறு சொல்லியிருக்கிறாங்க. நான் கடவுள்கிட்ட ஒரே ப்ரேயர் தான். அங்கே லேபர் வார்டில் இருந்தே கடவுளை தான் நினச்சிட்டே இருக்கேன். நான் சாமி கும்பிட்ட தெய்வங்கள் அவ்வளோ வரத்தையும் நினச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆள் சப்போர்ட்டே கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா பார்க்குறதுக்கு ஹஸ்பண்ட் வீட்டில் யாரும் கிடையாது. ஹஸ்பண்டும் கவனிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேலை தான் முக்கியம். யாரும் ஒரு மருந்துக்கு கூட உதவி செய்ய மாட்டாங்க. எனக்கு குழந்தைய கூட தூக்க முடியாது. எங்கள் அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. தம்பி சின்ன பையன், அவன் அங்கங்கே வேலைக்கு போயிடுவான், படிக்க போயிடுவான். அது இதுன்னு 1008 பிரச்சனை இருக்குது. அப்பா சப்போர்ட் கிடையாது. ஒரு குழந்தைய தொட்டில் ஆட்ட கூட என்னால் முடியாது. சுத்தமாக நானே ஏற்கனவே வீக்கான பாடி தான். இப்போ தான் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கிறேன். கடவுளே எனக்கு எப்படியாவது நார்மலாகி தந்துடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான், எனக்கு முடியவே முடியாதுன்னு கடவுள்கிட்ட போராட்டம் பண்ணி என் குழந்தை வந்து நல்லபடியாக ஆகஸ்ட்டு 25 போய் 26ஆம் தேதி 5:55 சூரிய உதய நேரத்தில் நல்லபடியாக பிறந்தாங்க. அப்புறமா எனக்கு ஒரு பெருமூச்சே வந்துச்சு. அந்த டாக்டரே வந்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க. எப்படின்னா, யாருக்குமே இந்த மாதிரி கொடி சுற்றி கடைசி வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் பார்த்து இல்லவே இல்லை, கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணியிருப்பாங்க. உன் குழந்த லக்கி பாய் தான், நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அனுபவம், பிரசவ அனுபவத்தை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா எதுனாலும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ. தேங்க்யூ.